ஹாய் செல்லக்குட்டீஸ், ஹேவ் ஏ நைஸ் டே. இன்றைக்கி ஸ்பெஷல் வேலைகளை என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரச்சு பாப்புக்கு மொட்டை அடித்த செகண்ட் மொட்டை சமயபுரம் போயிருந்தோம். ஸோ அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல் டியோர் லைஃப் 0420 தசன் ரஷ்மிகா. பாப்புக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக நாங்கள் சமயபுரம் தான் போயிருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு காரில் நாங்கள் போகும்போது திருச்சியில் வந்துட்டு எங்கள் நாத்தனார், அவங்க பையன் அவங்களாம் இருந்தாங்க. ஸோ அவங்களையும் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டோம். முன்னாடியே வர மாதிரி தான் இருந்தாங்க. பட் ஆனால் அவங்க கொஞ்சம் ஒர்க்கில் இருந்துட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு டைம் எடுத்துருச்சு. நாங்கள் மொட்டை அடித்ததுக்கப்புறம் தான் வந்திருந்தாங்க. லாஸ்ட்டாக மீட் பண்ணிவிட்டு நாங்கள் தம்பிக்கு வேறு ஸ்கூல் டேஸ், ஸோ அதனால் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் நாங்கள் போயிருந்தோம். அதுங்களாட்டி ரிட்டன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நாங்கள் சீக்கிரமே கிளம்பிட்டோம். எங்கேயுமே வெயிட் பண்ணவே டக்கு டக்குன்னு போனோடனே மொட்டை அடிச்சிட்டோடனே உடனே கிளம்பிட்டோம். நாங்கள் அந்த கோவிலுக்கு தம்பி குட்டி பையனாக இருக்கப்போ அவனுக்கு மொட்டை அடிக்கும் போது தான் நாங்கள் போனோம். அதுக்கப்புறம் கேப்பில் நாங்கள் போகவே இல்லை. நெக்ஸ்ட்டு இப்போ பாப்பாவுக்கு மொட்டை அடிக்க தான் போகிறோம். ஃபஸ்ட்டு பையன் மட்டும் இருந்தப்போ எங்கே போனாலும் அவன் கூடயே நாங்கள் போய் ஏதாவது ஒரு விஷயம்னா அவங்க கூட தான், தம்பி கூட தான் போவான். ஸோ இப்போ வந்துட்டு அவனை ஸ்கூல் டைம், அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஸ்கூல் போகிற மாதிரி பெரிய பையன் ஆகிட்டான். ஸ்கூலுக்கு போகிறான். இப்போ செகண்ட் பாப்பா குட்டி பாப்பா இருக்கனால பாப்புக்கு ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது தம்பியை அவாய்ட் பண்ணிவிட்டு அவன் பாப்பாவை கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுது. இல்லைன்னா லீவு டைம் கிடைக்க மாட்டேங்குது. நிறையா ப்ராப்ளம் அந்த மாதிரி இப்போ அந்த சுச்சுவேஷனாக இருக்குது. அதெல்லாம் நினைக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நியூவாக வந்துட்டு அதை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இட்ஸ் ஓகே, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியில் அப்படின்னு சொல்லிட்டு டிலே பண்ணி அப்புறம் ஒரு வழியாக எப்படியாவது சரி ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒவ்வொரு முடிவையும் எடுப்போம். அந்த மாதிரி இந்த டைமும் ஆச்சு. பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறதும் டைம் செட் ஆகும்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தோம். செட் ஆகவே இல்லை. எந்த ட்ரெஸ்ஸா ஆரஞ்சு கலர் ட்ரெஸ். சரி ஓகேன்னு ஃபைனலி வந்துட்டு நாங்கள் மொட்டை அடிக்கலான்னு தம்பி ஸ்கூலுக்கு மார்னிங் கிளப்பி விட்டுட்டு நாங்கள் சீக்கிரம் வந்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் பாப்பாவுக்கு மொட்டை அடிச்சுட்டு வந்தோம். பாப்பு போய் கிளம்பும் போதே ரொம்ப ரவுடி பண்ணுவாங்கன்னு பார்த்தா, பட் ஆனால் சைலண்ட்டாக ஹாப்பியாக வந்தாங்க. கேம்பஸ் ட்ரெஸ்ஸு தான்மா, ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா? அதான் ரெண்டு பேரும் பார்க்குறீங்களேப்பா. நான் செலக்ட் பண்ணேன். ரச்சு பாய் பாய் சொல்கிறேன். மொட்டை அடிக்கலாமா பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறோன்னு கூட புரியலன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஃபோட்டோ ஸ்டுடியோவில் போயிட்டு ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவை எடுத்துகிட்டு தான் பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கணும்னு டிலே பண்ணியிருந்தேன். அதை நான் 2-3 வீடியோஸில் அவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அதுவும் ஒரு ரீசன், பையனும் ஒரு ரீசன், ரெண்டுமா தான் இருந்தது. ஃபைனலி நாங்கள் வந்துட்டு ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு தான் நாங்கள் வந்துட்டு மொட்டை அடிக்கவே பாப்பா கூட்டிகிட்டே போயிருந்தோம். சரி கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு ட்ரெஸ் முன்னாடி நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் அப்படியே ஒரு மறந்துட்டு நாங்கள் போயிட்டோம். அப்புறம் கோவிலுக்கு பக்கத்தில் போனப்போ தான் ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பார்த்துட்டு ட்ரெஸ் எடுத்தோம். பாப்பாவுக்கு நாளே எடுத்து வச்சிடலான்னு பார்த்தோம். அந்த டைமும் செட் ஆகலை. நாள் ட்ரெஸ் எடுத்துடலாம் இங்கேயே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி எடுத்துருந்தா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்துருந்துருக்கலாம். பட் ஆனால் நாங்கள் அங்கே பக்கத்தில் போயிட்டு எடுக்கும் போது கலெக்ஷன்ஸ் பெருசாக எதுவும் இல்லை. இருந்தாலும் சரி அதில் ஏதாவது ஒன்று ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓகே பண்ணியிருந்தோம். அதுவும் எங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே பிடிச்சிருந்தது தான். போகிறப்பையும் பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு பார்ப்போம். ரிட்டன் மொட்டை அடித்ததுக்கப்புறமும் பிங்க் கலர் என்னோடய பிங்க் கலர் ஃபேவரட் தான். அதே மாதிரியே பாப்புக்கும் அந்த 2 மேட்சிங்குமே அமைஞ்சது கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. அங்கேயும் போயிட்டு பார்த்திங்கன்னா அப்பாவும் பொண்ணு கொஞ்சம் அலப்பறை பண்ணிவிட்டு விளையாண்டிட்டு இருந்தாங்க. நாங்கள் ட்ரெஸ் எடுத்ததுக்கப்புறம் சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு மொட்டை அடிக்க போயிட்டோம். மொட்டை அடித்ததுக்கப்புறம் அந்த இடத்துல வீடியோ ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. தெரியாமல் ஒரு ஷார்ட் மட்டும்தான் எடுத்திருந்தேன். அதை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் பாருங்கள். மொட்டை அடிக்கும் போது ஒரு செகண்ட் தான் பாப்பா அழுதாங்க. அதுவும் மொபைலை கையில் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அதை மொபைல் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்றே தெரியாத மாதிரி அமைதியாக உட்காந்துட்டாங்க. மொட்டை அடித்து முடிச்சோடனே வெளியில் வந்தோடனே ரொம்பவே சைலண்ட்டாக
எப்பயும் போல் நார்மலாக கேஷுவலாக தான் இருந்தாங்க பாப்புக்குட்டி. பட் ஆனால் தச்சுக்குட்டி அப்படிலாம் இருந்ததில்லை. ரொம்பவே ரவுடி பண்ணுவான், அழுவான், ஃபோன் கையில் கொடுத்தாலும் அப்படி அழுது இருந்திருக்கான். பட் ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் பாப்புக்குட்டி கொஞ்சம் ஓகே தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அதேமாரி உங்ககிட்ட நான் இன்னொரு விஷயம் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி எங்கேயாவது அவுட்டிங் போனோம்னா இல்லை ஃபெஸ்டிவல் எதுவாக இருந்தாலும் நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம எந்த விஷயத்துக்கு போகிறோமோ அந்த விஷயத்த தவிர மற்ற எல்லா விஷயமும் நம்ம எக்ஸ்ட்ராவே பண்ணுவோம். இந்த டாய்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய வாங்குவோம். நான் அப்படி தான் எங்கே போனாலும் ஏதாவது ஒன்று பார்த்து வாங்கிடுவேன். பட் ஆனால் கோயிலுக்கு வர்றப்போ டாய்ஸ் பாப்பாங்களுக்கு வாங்குவோம். அண்ட் அது இல்லாமல் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பேன். நான் உங்களுக்கு ஃபைனலியில் நான் காமிச்சிருப்பேன் பாருங்கள் என்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு. அதில் உங்களுக்கு தெரியும். நாங்கள் கோவிலுக்கு போனால் மோஸ்ட் ஆஃப் அந்த மாதிரி தான் நாங்கள் வாங்கிப்போம். ஏதாவது மெமரிஸ் அண்டு வந்துட்டு கோவிலுக்கு வந்துட்டு வந்தோம்னா நம்ம ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்றதுக்காகவே நான் வாங்குவேன். மாற்றி மாற்றி கவராச்சு. பாரு பாரு அவ்வளோ சமத்தா இருக்கு. உடனே சிரிச்சாச்சு மேடம். நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க. பாப்புக்குட்டிக்கு சூப்பராக மொட்டை அடித்தாச்சு. பாப்புக்குட்டி ரொம்பவே ஹாப்பி, நாங்களும் ரொம்பவே ஹாப்பி. நெக்ஸ்ட்டு நம்ம ரொம்பவே லாங்காக போயிடுச்சு வீடியோ. ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட்டு பார்ட்டாக தான் போட்டிருக்கேன் பாப்புக்குட்டி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன், அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே செல்லக்குட்டீஸ், பாய். Thank you for watching. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். பாய் செல்லக்குட்டீஸ்.